வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரேணிகுண்டா படத்தில் நடித்த சனுஷாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆளே அடையாளம் தெரியாமல் அளவுக்கு மாறிப்போன நடிகை, அவங்களோட லேட்டஸ்ட் ஃபோட்டோ, இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. 2009ஆம் ஆண்டு தமிழில் வெளியான படம் தான் ரேணிகுண்டான்ற படம். இந்த படத்தின் மூலமாக ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்தவர் தான் நடிகை சனுஷா அவர்கள்னே சொல்லலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சொல்லி நிறைய மொழிகளில் படங்களையும் நடிச்சிருக்காங்க. நடிகை சனுஷாவோட தற்போதைய புகைப்படங்கள் தான் இணையத்தில் பெரும் வைரலாகி வந்துட்டுருக்குது. இது இணையதளவாசிகள் பெரும் வைரலாக்கி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கு காரணம் அவங்க படிப்பில் செஞ்ச ஒரு சாதனை தான். கேரளாவை சேர்ந்த நடிகை சனுஷா 2000ஆம் ஆண்டு வெளியான தாத்தா சாஹேப்ன்ற படத்தின் மூலமாக தான் ஒரு குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமாயிருப்பாங்க. மலையாளத்தில் நிறைய படங்களில் நடிச்சிருந்தாலும் விக்ரம் நடித்த காசி படம் தான் தமிழில் ஒரு நடிகை அறிமுகமாகிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு படம்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் சுந்தரா டிராவல்ஸ் படத்துலேயும் நடிச்சிருப்பாங்க. மலையாளம், தெலுங்குன்னு சொல்லி ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தவங்க தமிழில் பீமா, ரேணிகுண்டா, நாளை நமதி, எத்தன், அலெக்ஸ் பாண்டியன் சொல்லி நிறைய தமிழ் படங்களையும் நடித்து தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டாங்க நடிகை சனுஷா அவர்கள்னே சொல்லலாம். கடைசியாக இவங்களோட நடிப்பில் 2023ஆம் ஆண்டு வெளியான ஒரு மலையாள படம் தான் பம்செட் சின்ஸ் 1962 படம். இதுக்கப்புறம் படங்கள்லேயே அவங்க நடிக்கிறதில்ல, படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ படித்து பட்டமும் வாங்கிட்டாங்க. இது தொடர்பான புகைப்படங்களை தான் இன்ஸ்டாவில் பகிர்ந்து அவங்களோட மகிழ்ச்சியை ரசிகர்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. நடிகை சனுஷா சந்தோஷ் தற்போது ஸ்காட்லாந்து நாட்டில் படித்து பட்டம் வாங்கியிருக்காங்க. 2 வருஷமாக கஷ்டப்பட்டு அங்கே தான் படித்த அனுபவத்தை பற்றி ரொம்ப உருக்கமாக தன்னோட இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. வீட்டை பிரிஞ்சு இருந்து கண்ணீர், துக்கமில்லாத இரவுகள், பல பகுதி நேரம் மற்றும் முழு நேர வேலைகள், கடின உழைப்பு, உடல்நல பாதிப்பு, மன அழுத்தம், இந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை அனுபவித்து பல வேதனைகளுக்கு அப்புறம்தான் எனக்கு பலன் கிடச்சிருக்குன்னு சொல்லி நடிகை சனுஷா அவர்கள் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. இது ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பாக இருக்குதுன்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நடிகை சனுஷா அவர்கள் கொடிவீரன் படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதில் இவங்களோட நடிப்பு ரொம்பவே மக்களோட கவனத்தை ஈர்த்துச்சுன்னே சொல்லலாம். நடிகர் சசிகுமாரோட தங்கச்சியாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் அலெக்ஸ் பாண்டியன்கிற படத்தில் காமெடி ரோல்லையும் ரொம்ப அழகாகவே கலக்கியிருப்பாங்கன்னு சொல்லலாம். நடிகை சனுஷா அவர்கள் கேரளாவில் பிறந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. 2000ஆம் ஆண்டு தான் தாத்தா சாஹேப்ன்ற ஒரு படத்தின் மூலமாக தான் ஒரு குழந்தை நட்சத்திரமாக சினிமா உலகத்தில் அறிமுகமாயிருக்காங்க. நம்ம தமிழ் திரையுலகத்தில் நடிகர் விக்ரம் நடித்த காசி படத்தின் மூலமாக தான் நடிகையை அறிமுகமாயிருப்பாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல் தான் ரேணிகுண்டா படத்தில் நடித்த நடிகை சனுஷா சந்தோஷ் அவர்களை பற்றின தகவல் என்பது குறிப்பிடத்தக்கது. இவங்களோட வெற்றிக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு தான் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்காங்க. இது ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்துருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.